அஸ்ஸலாமு அலைக்கும். முக்கிய தினமணி பத்திரிகை செய்திகள் வாசிப்பது ஆம்பூரை சேர்ந்த வி.எம். கலீலுர் ரஹ்மான். பிரதமர் பதவியேற்பு நிகழ்ச்சி. விழா கோலம் பூண்டுள்ள குடியரசுத் தலைவர் மாளிகை. நாட்டின் பிரதமராக தொடர்ந்து 3வது முறையாக நரேந்திர மோடி ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 9ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். மோடி மற்றும் இதர அமைச்சர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:15 மணி அளவில் நடைபெறும் விழாவில் குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்க உள்ளதாக குடியரசுத் தலைவர் மாளிகை அறிவிப்பு வெளியிட்டது. மக்களவை தேர்தலில் மொத்தமுள்ள 543 தொகுதிகளில் 293 இடங்களை கைப்பற்றி பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை தக்க வைத்தது. 240 இடங்களுடன் தனிப்பெரும் கட்சியாக பாஜக உள்ளது குறிப்பிடத்தக்கது. இதைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை அவரது மாளிகையில் சந்தித்த பாஜக தலைவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு தலைவராக மோடி தேர்வு செய்யப்பட்டதற்கான கடிதத்தை முர்முவிடம் நட்டா வழங்கினார். கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பாஜகவுக்கான தங்களது ஆதரவு கடிதங்களை வழங்கினார். இதையடுத்து மத்தியில் ஆட்சியமைக்க குடியரசுத் தலைவர் அழைப்பு விடுத்த நிலையில் அவரை மோடி சந்தித்தார். அப்போது அரசமைப்பு சட்டம் பிரிவு 75(1) கீழ் உள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி நாட்டின் பிரதமராக மோடியை நியமிக்க குடியரசுத் தலைவர் வெள்ளிக்கிழமை ஜூன் 7 ஆணை வழங்கினார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் இரவு 7:15 மணி அளவில் பதவியேற்பு விழா நடைபெற இருக்கிறது. இதற்கான முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று முடிந்துள்ளன. தில்லி முழுவதும் பாதுகாப்பு வளையத்துக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. அண்டை நாடுகளுக்கு முக்கியத்துவம் என்ற கொள்கையின்படி பிரதமர் பதவியேற்பு விழாவுக்கு வங்கதேசம், இலங்கை, பூட்டான், நேபாளம் உள்ளிட்ட அண்டை நாடுகளின் தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து வெளிநாட்டு தலைவர்கள் பிரதிநிதிகள் பலரும் தில்லிக்கு வருகை தந்துள்ளனர். பதவியேற்பு விழாவையொட்டி புதுதில்லியில் அமைந்துள்ள குடியரசுத் தலைவர் மாளிகை மின்னொளி அலங்காரங்களால் ஜொலிக்கிறது. விருந்தினர்கள் வருகையையொட்டி அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதுடன் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பலப்படுத்தப்பட்டுள்ளன.